ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வெளியில் போயாச்சுப்பா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். அதனால் இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு முடியல. நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருக்கீங்க. ஒருத்தவங்க வந்து அக்கா அவங்க வீடியோ பார்க்காம போர் அடிக்குதுங்க்கா, வீடியோ போடுங்கக்கா அப்படின்னாங்க. அப்புறம் நிறைய கொஸ்டின் வேறு வந்துருந்துச்சு. நம்ம இப்போ தான் வந்து ரிப்ளை கொடுத்துருக்குறோம். நம்ம சவுதி அரேபியாவிலேருந்து நம்ம அன்பு தம்பி வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் என்னென்ன அடர் தீவனம் வைக்கிறீங்க காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இப்போ குட்டி போட்டதுலேருந்து நம்ம வந்து அடர் தீவனமே வைக்கலப்பா. ஏன்னா போதுமான அளவு பால் இருக்குது. நம்ம அதை வந்து வச்சோம்னா அளவுக்கு அதிகமாக பால் இருக்கும், அது கறந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுனால வந்து நம்ம அடர் தீவனமே இன்னும் குட்டி போட்டதுலேருந்து வைக்கவே இல்லை. அதாவது எல்லோரும் குட்டி போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடர் தீவனம் வைக்கல. ஒரு ஆடு 2 ஆடு போட்டிருந்தப்ப வச்சோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வைக்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு அடர் தீவனம் வச்சு. கண்டிப்பாக நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் ஏற்கனவே வந்து நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எப்படி அடர் தீவனம் வைக்கிறோம், தண்ணி எப்படி வைக்கிறோம் அப்படின்ற விஷயம்லாம் நிறைய நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன்ப்பா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு நேத்தியே சொல்லிட்டேன், எனக்கு அந்த லிங்க்லாம் இன்னும் கொடுக்க தெரியல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதெல்லாம் கற்றுக்குறேன். கற்றுக்கிட்டா தான் எனக்கும் வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் புரிய வைக்க முடியும். எல்லாத்துக்கும் அப்பப்போ வந்து போட்ட வீடியோவே திரும்ப திரும்ப போட்டுட்ருக்க முடியாது இல்லையா? அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் கற்றுக்குறேன். நம்ம நார்மலாக வைக்கிறது பார்த்திங்கன்னா தம்பி, கோதுமை, அரிசி, சோளம், கம்பு, அப்புறம் வந்து தட்டைப்பயிறு, கொண்டைக்கடலை எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து ஊற வச்சு கொடுங்க. நம்ம வந்து சோளத்தெல்லாம் வந்து உடச்சி ஊற வச்சு கொடுப்போம். கோதுமை, அரிசி சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுப்போம். பெருசாக இருக்கிறத ஒரு ரவா பதத்துக்கு உடச்சிக்கிட்டு மிஷினில் போய் கொடுத்து உடச்சி அதை ஊற வச்சு நம்ம கொடுக்குவோம். அதில் வந்து அப்புறம் நம்ம புண்ணாக்கு தண்ணி வைக்கிறது நிறைய எல்லா விஷயமும் போட்டிருக்கேன்ப்பா, போய் பாருங்கள். நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். தீவனத்தெல்லாம் நம்ம என்னென்ன வந்து பசுந்தீவனம் போட்டிருக்கோங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நிறைய வீடியோ வந்து நல்ல நல்ல வீடியோலாம் போட வேண்டியதாக இருக்குது. நம்ம இன்னும் ஆட்டுக்குட்டிக்கு பேர் வைக்கணும், எத்தனை கிடா குட்டி இருக்குது, மொத்தம் எத்தனை குட்டி இருக்குது, எத்தனை பொட்டை குட்டி இருக்குதுன்னு நிறைய வீடியோ இருக்குது. ஆனால் என்னால் போட தான் முடியல. இந்த ஆவணி மாதம் வந்தாலும் வந்தது, எங்கே பார்த்தாலும் விசேஷம் ஃபங்க்ஷன் அப்படின்னு போய்கிட்டே தான் இருக்குது. நம்ம டெய்லி வெளில போகிற வேலையாகவே இருக்குது. அதனால் வந்து நமக்கு வீடியோ வந்து ரெகுலராக கொடுக்க முடியல, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் இன்னொருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா ஓம வாட்டர்னா என்ன, இந்த தாது உப்பால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் தான் வந்து தாது உப்புனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறதையும் நிறையா போட்டிருக்கோம். நம்ம வந்து அது வந்து 2வது வீடியோ போட்டிருக்கோம். உப்புனால என்னென்ன பயன் இருக்குங்கிறத 2வது வீடியோ போட்டிருக்கோம். அதனால் திரும்பியும் நான் வந்து அதை சொன்னேன்னா பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஏன்னா ரெகுலராக நமக்கு வியூவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து போர் அடிக்கும். கண்டிப்பாக நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். விஷயம் வந்து தெளிவாக புரியும்ப்பா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஓம வாட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னடது ஓம வாட்டர்னா என்னன்னு தெரியலையா அப்படின்னு எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் யோசனையாகவே இருந்துச்சு. அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ உள்ள பசங்களுக்கு எதுவுமே தெரியறது கிடையாது. இந்த கேள்வி கேட்டது வந்து ஒரு கொஞ்சம் நார்மலான சின்ன பையனாக தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஓம வாட்டர் தெரியலன்னா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு சின்ன பையனாக தான் இருக்கணும். ஓம வாட்டர்னா ஒன்றும் இல்லை தம்பி, ஆடுங்களுக்கு வந்து செரிமானம் ஆகாமல் பயிர் உப்பி போய் உப்புசமாக இருக்கும்போது நம்ம வந்து ஓம வாட்டர் கொடுத்தோம்னா சரியாகும். அது வந்து ஓமம் அப்படின்ற ஒரு பொருள்லேருந்து தயாரிக்கிறது தான். அது தண்ணி மாதிரி தான் இருக்கும், நம்ம பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஒரு காரத்தன்மையாக இருக்கும். அந்த காரத்தன்மை போய் தான் வந்து செரிமானத்தை பிரச்சனையை வந்து சரி செய்யுது. அது நான் வந்து காமிக்கிற நாளைக்கு. ஏன்னா குட்டிங்களுக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே போடணும். மண் தின்னு வச்சுருப்பானுங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஆட்டுக்குட்டிங்களுக்கெல்லாம் வந்து இந்த குட்டிங்களுக்கெல்லாம் வந்து பால் குடிக்கிற குட்டிங்களுக்கெல்லாம் ஒரு 5 ml வந்து கொடுக்கணும். கொடுத்தா பால் வந்து ஃபுல்லாக குடிப்பானுங்க. கண்டிப்பாக நாளைக்கு நான் வந்து அந்த வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்புறம் ஆடு தருவீங்களா, ஆட்டுக்குட்டி தருவீங்களா அப்புறம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஆடு கேட்குற நீங்கள் உங்களோட ஊரை சொல்லி கேளுங்க. கிட்டக்க ஊராக இருந்தால் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா. அப்படியே கொடுத்தாலும் நான் வந்து ஆடு தனியாக குட்டி தனியாக கொடுக்க மாட்டேன். குட்டியும் ஆடும் சேர்ந்து தான் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சென ஆடாக பார்த்து வாங்கிட்டு போகிறதா இருந்தால் போகலாம். நம்ம எக்காரணத்தை கொண்டும் குட்டிங்களை வந்து கொடுக்கறதில்ல. அது 5 குட்டி போட்டாலும் சரி, பால் இல்லைன்ற பிரச்சனையினால நம்ம சில பேர் வந்து குட்டிங்களை தனியாக வைப்பாங்க. நமக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. இன்னும் 4 குட்டி இருந்தாலும் சேர்த்து நம்ம ஊட்ட விடுற அளவுக்கு பால் இருக்குது. அதனால் வந்து குட்டிங்களை நம்ம தனியாக பிரித்து கொடுக்கவே மாட்டோம் எப்பயுமே. அதனால் கேட்குற நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். கிட்டக்க ஊராக இருந்தால் நான் கொடுக்கறதுக்கு நான் கொடுக்குவேன். கொஞ்சம் ஆடு வந்து கம்மி பண்ணணுன்ற ஐடியா இருக்குது. அதனால் வந்து கொடுக்குவேன். கிட்டக்க ஊராக இருந்தால் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா, நல்லா வளர்க்கக்கூடியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக கொடுக்குவோம்ப்பா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ வந்து போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது. கண்டிப்பாக வந்து நாளைக்கு வரும். யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம், எனக்கு சந்தோஷமான விஷயம். அது என்னன்ட்டு நாளைக்கு நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம்.
கண்டிப்பாக வந்து நாளைக்கு வீடியோ வரும். ஆனால் இந்த டயத்தை மட்டும் என்னால் சொல்ல முடியலப்பா. நான் வீடியோவில் எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு டயத்தை செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வேணால் இத்தனை மணிக்கு வீடியோ வரும்ன்ட்டு நான் வந்து வீடியோ போடுறேன். பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம வீடியோ போட்டோம் இல்லையா, தாது உப்பு கட்டின வீடியோ போட்டோம் இல்லையா, அதுலேயே வந்து நம்ம குட்டிங்களை வந்து இப்படி தான் தூக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயே சேர்த்து அதில் நம்ம முதுகு பகுதியை வந்து வியாபாரிங்க வந்து பிடிச்சி பார்ப்பாங்க, அது எதுக்காக அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தோம். ஒரு தம்பி வந்து அழகாக நமக்கு வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல தான் வந்து செரிமானத்துக்கு போகிற நரம்பு வந்து ஏதோ இருக்குது, அதனால தான் அந்த இடத்துல பிடிச்சிட்டாக்கா வந்து ஆடு வந்து தீவனம் எடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து இதை ரொம்ப நாளாக தெரியாது. அந்த தம்பி வந்து நமக்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நன்றி தம்பி உங்களுக்கு. மணி வந்து பார்த்திங்கன்னா 10:40 ஆக போகுது. நம்ம வந்து 9:30க்கு தான் வீட்டுக்கே வந்தோம். அதுக்கப்புறம் போய் ஆட்டுக்குட்டியெல்லாம் ஊட்ட விட்டுட்டு நம்ம வந்து இப்போ எடிட்டிங் பண்ணி வீடியோ போடுறதுக்காட்டும் எப்படியும் மணி வந்து 11:30 ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுன்லோட் ஆகி முடியறதுக்கு 11:30 மணிக்கு தான் வீடியோ வரும். அதனால் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள், இல்லை நாளைக்கு காலைல பாருங்கள். வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அது நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க வந்து மாதம் வந்து குட்டிங்களை வந்து எடை வச்சு காமிங்க, அதுங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத எடை வச்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து நெத்தி வெள்ளை புள்ளியை மட்டும் தான் எடை வச்சு காமிச்சிருந்தோம். நம்ம எல்லா குட்டியுமே வந்து எடை வச்சு காமிக்கிறதா சொல்லியிருந்தோம். அதுவுமே என்னால் முடியல. ஏன்னா சொல்லப்போனால் வேலை தான். நம்ம எப்போ பார்த்தாலும் வேலைங்கிறிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை இருந்துக்கிட்டு தான் பாருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் நான் தான் பார்த்தாகணும். அதனால் வேலை இருக்குது. என்னால் முடிகிறப்ப வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து வீடியோ போடணுங்கிறது தான் ஆசை. கண்டிப்பாக வந்து டெய்லி ஒரு வீடியோ கொடுக்கணும்னு ஆசை. வேலையால் தான் போட முடியல. 2வது வெளியில் போகிற வேலையினால தான் நமக்கு வந்து வீடியோ கொடுக்க முடியல. மற்றபடி எதுவும் கிடையாது. எனக்கு அதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா கமெண்ட்டுக்கு வந்து உடனே ரிப்ளை கொடுத்துருவேன். இப்போ அது வேறு லேட்டாக வருது, எல்லோரும் ஏதாச்சும் நினச்சிப்பாங்களோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்வும் இருக்குது. அது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்ச நாளில் சரி பண்ணிவிடுவேன். அடுத்தது வந்து ரெகுலராக வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு உடனே ரிப்ளை வரும். அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கான வீடியோவும் வரும், பதிலும் வீடியோவிலேயே சொல்கிறேன். ஓகேப்பா, நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அப்புறம் கமெண்டில் வந்து என்னோடய பேர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து என்னோடய பேர் வந்து காமினி. இன்னும் நிறைய பேருக்கு வந்து என்னோடய பேர் தெரிஞ்சிருக்காது. என்னோடய பேர் வந்து காமினி. அதாவது ஊரில் ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க, ஸ்கூலில் ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அசுபதி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் வந்து அசுபதின்னு இருக்கும். மீதி சொந்தக்காரவங்க ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வந்து காமினி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும்னா காமினி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். காமினி அப்படின்னு பேர் சொன்னாக்கா உண்மையிலே உங்கள் பேர் தானா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலே வந்து பேரை வந்து மாற்றி சொல்லணுங்கிறது இல்லை, உண்மையிலே இதான் என்னோடய பேர். உங்களுக்கு காமினி என்ற பேர் பிடிச்சிருக்கா, அசுபதி என்ற பேர் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் கோயிலில் வந்து ஆவணி மாத திருவிழா வந்து ஒரு வாரம் நடக்குது. அதுக்கு வந்து பட்டிமன்ற நிகழ்ச்சி, மற்ற நிகழ்ச்சிலாம் நடந்துகிட்ருக்கு. அந்த சவுண்டு வேறு இதில் கேட்குது. அதுக்கு வேறு காப்பிரைட் கொடுத்துருவாங்களோ என்னவோ தெரியல. அதனால் வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பித்தாச்சு, சவுண்டு வந்துட்டுருக்கு. நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்ப்பா.